ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக ஸ்டேபிளாக இருக்குது. நேற்று அமெரிக்காவில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐ டாட்டா வந்தது. அது கொஞ்சம் நெகட்டிவாக வந்ததால் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே கிராஷ் ஆச்சு. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பிட்காயின் கூட கீழே $67,000 போய் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு, மேலே வந்தது. நல்லா $71,000 வரைக்கும் போச்சு. தற்சமயம் $71,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி சாயந்தரமோ நாளைக்கோ ஆல் டைம் ஹை $73,800 எது ஆல் டைம் ஹை பண்ணிடுச்சோ அது கிராஸ் பண்ணி கண்டிப்பாக மேலே போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக மேலே போச்சுன்னா அடுத்தபடியாக போக வேண்டிய ஸ்டேஜ் வந்து $75,000. அதுவும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $83,000. இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்லா இந்த பிட்காயின் ஹால்விங் வந்து இன்னும் நமக்கு 8 நாள் இருக்குது. 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க போகுது ஹால்விங்கு, பிட்காயின் ஹால்விங்கு. ஹால்விங்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இதுக்கு முன்னால் ஹால்விங் டைமில் பார்த்திங்கன்னா சில டிப்ஸு வந்தது மார்க்கெட்டில். ஹால்விங் டைமில் வந்தது. இந்த வாட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிட்காயின் ETF வந்த அப்புறம் மார்க்கெட்டே டோட்டல் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டே பயங்கரமாக ஏறிடுச்சு, நல்லா ஏறி இருக்குது, இன்னும் போகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சைனாக்காரன் ஸ்டார்ட் பண்ணுறான் பிட்காயின் ஸ்பாட் ETF. ஹாங்காங்கில் நெக்ஸ்ட் வீக் 15ஆம் தேதி ஏப்ரல் 15ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அங்கே ஆயிடும்ன்றாங்க. அது அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் கூட கண்டிப்பாக பிட்காயின் ETF ஸ்பாட் ட்ரேடிங் அப்ரூவல் ஆகிடும் அப்படின்றாங்க. இதெல்லாம் அருமையான விஷயம். நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் அருமையான விஷயம். நல்லா மேலே போகும், நல்லா எதிர்பார்க்கலாம். நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயின் 24 ஹவர்ஸ் ஹை பார்த்திங்கன்னா 2535 வந்தது. லோ பார்த்திங்கன்னா 2375 வரைக்கும் லோ வந்தது. பட் ஓவராலாக பார்த்தாக்கா ஷிபா காயின் வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. 2400 சீரியல்ன்றது வசீரெக்ஸில் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுது. அதுவே ஒரு நல்ல இண்டிகேஷன் நமக்கு. ஷிபா காயின் கண்டிப்பாக மேலே ஏறும். நேற்று வீடியோவில் கூட நான் சொன்னேன், யாராவது பையிங் பண்ணிக்கினா 6:30 மணிக்கு, நேற்று சாயந்தரம் 6:30 மணிக்கு அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால் சிபிஐ டாட்டா வரும். கொஞ்சம் வால்டைலாக இருக்கும் மார்க்கெட்டு. பார்த்து அந்த டைமில் வாங்கிக்கிறதா இருந்தால் காயின்ஸ் வாங்கிக்கோங்க, நல்ல காயின்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, யாரும் கமெண்ட்ஸில் ஒன்றும் வைக்கல. நல்லா கமெண்ட்ஸ் வைங்க. அப்புறம் நம்ம ஷிபா காயின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டே என்னன்னா, அடுத்த வாரம் ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. முக்கியமான செய்தின்னா 50-day DMA, 50-day மார்க்கெட் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் 17th ஏப்ரல் இருக்குது. அன்னைக்கு எல்லாமே நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3000 சீரியல் வரைக்கும் போகும் நம்ம வசீரெக்ஸில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக மேலே போகணும். இந்த மாத கடைசிக்குள்ளே 20ஆம் தேதி பிட்காயின் ஹால்விங் முடிஞ்ச அப்புறம் 3000 சீரியல் தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மேலே போயிடும்.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது 4000 5000 சீரியல். இது கண்டிப்பாக மே மாதத்தில் தான் வரும். இந்த மாதம் அவ்வளோ தூரம் போகாது. மே மாதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா 4000 5000 சீரியல் கிட்ட வரைக்கும் போகும். ஜூன் ஜூலை மாதத்தில் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். இது இல்லாமல் ஷிபா காயினில் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 1.44 ட்ரில்லியன் காயின்ஸ் கை மாறி இருக்கு. அது வாங்கிறதோ விற்கிறதோ கை மாறி இருக்கு. இந்த வேல்ஸ் எல்லாம் நல்லா வாங்கி போடுறாங்க, அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறாங்கன்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி மேலே கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதால் ஷிபா காயின் ஹோல்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். 2000 சீரியல் மேலேயே இருக்கும், தவிர்த்து கீழே வரல. 2300க்கு மேலேயே இருக்குது, 300 சீரியல் மேலேயே இருக்குது. வசீரெக்ஸில் நம்ம இந்தியன் பணத்தில் கண்டிப்பாக மேலே தான் போகும், தவிர்த்து கீழே வராது. இதெல்லாம் பார்த்துக்கங்க. இது ஷிபா காயின் சமாச்சாரம். இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான காயின்ஸ் சொல்கிறேன். அது என்னன்னா, ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் ஒரு பயங்கரமான மூமெண்ட் வந்தது ஜாஸ்மி காயினில். கிட்டத்தட்ட 50-60 பைசா ஏறி இருக்குன்னா ஜாஸ்மின் காயினில் பாருங்கள், பயங்கரமாக ஏறின மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஏறி இருக்கு ஷிபா காயின், ஜாஸ்மி காயின். ஒரு நிமிஷம். அப்புறம் நம்ம எத்தீரியம் ஒன்று முக்கியமாக பார்த்துக்கங்க. தற்சமயம் 3,15,000 நம்ம இந்தியன் மணியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது கண்டிப்பாக மேலே போகும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொலானா எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஜாஸ்மி பார்த்தீங்கன்னா தற்சமயம் ₹2.19 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று லோ பார்த்தீங்கன்னா ₹1.75 ஒரே தடவை கிட்டத்தட்ட 50 பைசா மேலே போச்சுன்னா நான் சாதாரண விஷயம் இல்லை. சின்ன காயின் ஜாஸ்மி காயின் அவ்வளோ ஏறுறது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஊக்கி நான் எப்போ சொல்லிகிட்டு இருப்பேன், அது கிடுகிடுன்னு ஏறுது. 3000 சீரியல் கிட்ட வந்துருக்கு, கண்டிப்பாக அது மேலே போகும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. டாஜ் காயின் ஒன்று நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் காயின் ஒன்று கண்டிப்பாக ஏறும். டாஜ் காயின் தற்சமயம் ₹17 இருக்குது. கொஞ்சம் ஏதாவது டிப்ஸில் வந்ததுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, அருமையாக ஏறும். என்கேஎன் ஆர்பிட்ரம் வந்து ₹16 இருக்குது, கண்டிப்பாக ஏறும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஎம்எக்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அது ஒன்று நல்லா இருக்குது. ₹1 சேஞ்சில் இருக்குது, கண்டிப்பாக ஏறும். அது நல்ல காயின். அது ஸ்டார் மேக்ஸ்னு STMX பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் தீட்டா ஃபியூயல் வந்து ₹10 இருக்குது, கண்டிப்பாக இது நல்லா மேலே போகும். நல்ல காயின் இது தீட்டா ஃபியூயல். இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மெமி காயின்னு ஒரு காயின் இருக்குது. அது தற்சமயம் ₹3.67 இருக்குது, அதுவும் கண்டிப்பாக ஏறும், அது பார்த்துக்கோங்க. ஏன்னா சார்ட்ஸ் எல்லாம் வைக்கிறவங்களுக்கு சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குது, சார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வி செயின் ஒன்று ஏறுது, கிடுகிடுன்னு ஏறுது. தற்சமயம் ₹4.23 இருக்குது, கண்டிப்பாக அது மேலே போகும், பார்த்துக்கோங்க. நல்ல காயின் அது. வி செயின்ன்றது அருமையான காயின். போன சீசன்லலாம் நல்லா ஏறினது. லாஸ்ட்டு 2021 நல்லா ஏறின காயின் வி செயின், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. இது இல்லாமல் இன்னைக்கு ஒரு நியூஸ் என்னன்னா,
ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மெமி காயின்ஸ் பார்த்துக்கோ, ஏப்ரல் மாதத்தில் பிஃபோர் ஹால்விங் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அந்த 3 காயின்ஸ் என்னன்னா, ஒன்று பெப்பி காயின். பெப்பி காயினில் நல்ல நியூஸ் இருக்குது, நல்லா இருக்குது பெப்பி காயின், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாக்கி ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டாஜ் விஃப் ஹேட். இந்த 3 காயின்ஸும் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணணும், நல்லா இருக்குன்றாங்க. இது இல்லாமல் மெமி காயின்ஸில் புக் ஆஃப் மெமி நான் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன். அது அருமையான காயின், கண்டிப்பாக அது மேலே போகும். புக் ஆஃப் மெமி ₹1.18 இருக்குது. கண்டிப்பாக அது ₹5 ₹6 வரைக்கும் போகும். 26 பார்த்தீங்கன்னா ₹5 6 ட்ரேட் ஆகும். அருமையான நியூஸ் இருக்குது. அப்புறம் சாண்ட் காயின் ஒன்று ஏறுது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் பாலிகான் மேட்டிக்கோட பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் நம்ம பாங்க் காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அங்கார்னு ஒரு காயின் இருக்குது, அது கூட பார்த்துக்கோங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. அப்புறம் காலா ₹5.30 இருக்குது. அது ஏற ஆரம்பிச்சதுன்னா கிடுகிடுன்னு ₹7 8 கூட போகும். காலா காயின் பார்த்துக்கோங்க. அப்புறம் பால்கா டாட் இதெல்லாம் டெய்லி சொல்கிற காயின்ஸ் தான். அருமையாக ஏறும், பார்த்துக்கோங்க. நல்ல நியூஸுங்க இருக்குது, கண்டிப்பாக ஏறும். கேஎம்டி காயின் தச்சமே பார்த்தீங்கன்னா ₹42 இருக்குது. இது ₹60 70 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நல்லா ஏறும். இதெல்லாம் இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது முக்கியமான செய்தி. இன்றைக்கி இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க. 500 லைக்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.